ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து மதுரை ஸ்பெஷல் ஐர மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து உயிரோடு வாங்கக்கூடிய மீன் தான். அதை வந்து நல்லா வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நான் மூடி வச்சுருவேன். ஸோ அந்த பால் அது எல்லாமே குடிச்சிட்டு நல்லா வாமிட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக அது செத்து போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 தண்ணி போட்டு நல்லா அலசிட்டே இருக்கணும். கையில் வந்து ஒரு மாதிரி முறையாக வரும். அது போகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணணும். அதுதான் அதில் மெயினே. க்ளீன் பண்ணாமல் மட்டும் இதை சமைச்சிடாதீங்க, சாப்பிடவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணணும். நான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சமைக்கவே செய்வேன். மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணால் தான் வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஐர மீனை வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். பால் ஊற்றிட்டு அப்புறம் கல் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 தண்ணி போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மீனை வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்தி. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. இது வந்து கிலோ வந்து 2000 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் 500 ருப்பீஸு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நான் தக்காளி வந்து என்னென்னா நாட்டு தக்காளி தான் போட போகிறேன். நீங்கள் வந்து ஹைப்ரிட் தக்காளி வந்து ஒரு 5, 6 போடுறதும் சரி தான். நாட்டு தக்காளி 3 போடுறதும் சரி தான். நாட்டு தக்காளி வந்து லைட்டாக அமுக்குன உடனேயே அந்த மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா, ஜூஸ் எல்லாம் வெளியில் வரும். இது வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சால் கூட ஜூஸே வெளியில் வராது, உடையவே செய்யாது. ஸோ இதை விட நாட்டு தக்காளின்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தி. ஸோ நான் அந்த ஐர மீன் குழம்புங்கிறதுனால நான் நாட்டு தக்காளியை கண்டுபிடிச்சி நான் அதை வாங்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நாட்டு தக்காளி இருக்குது, கட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த குழம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து பல்லாரியோ, அதாவது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே கூடாது. சின்ன வெங்காயம் ஒரு 200லேருந்து 1/4 கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி, குண்டூர் புளி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து தாளித்து போடுறோம் இல்லையா, அதில் வெந்தயம், கடுகு, அப்புறம் வந்து சோம்பு இதை போட்டு தாளிச்சுக்கணும். இது எல்லா லேடிஸ்க்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதை தாளிச்சுட்டு கண்டிப்பாக கருவேப்பிலை போடணும். ஏன்னா இந்த மாதிரியான டிஷ் பண்ணும்போது நம்ம கிராமத்து ரீதியாக தான் நம்ம பண்ணுவோம். அந்த கருவேப்பிலை, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறத மறந்துட்டேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் நான் எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கெலாம். ஏன்னா எண்ணெய் விஷயத்தில் நான் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பேன். செக்கில் உள்ள எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். செக்கில் ஆட்டின எண்ணெய். மற்ற நார்மல் பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் செக்கிலேருந்து நாங்கள் வாங்கி வச்சுப்பேன். நான் 2, 3 லிட்ரு வந்து இதில் 1 லிட்ரு, கடலை எண்ணெயில் 1 லிட்ரு, தேங்காய் எண்ணெய் அப்படி வாங்கி வச்சுப்பேன். இந்த 3யும் தான் யூஸ் பண்ணுவேன். அது போட்டுட்டு தான் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போடணும். கண்டிப்பாக கல் உப்பு தான். உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு நான் கல் உப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். தென் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள், நல்லெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அது இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது, இதே இது வந்து நம்ம வந்து சைனீஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணும்போது நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன். அதுக்கு வேறு மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம பாரம்பரிய டிஷ்ஷஸ்க்குலாம் இது ரொம்ப மஸ்ட்டு. அப்புறம் நறுக்கி வச்ச அந்த நாட்டு தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு வதக்கலாம். நம்ம உப்பு கலந்துருக்கிறதுனால ஈஸியாகவே வதங்கிடும். டக்குன்னு வதங்கிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து வதங்காது. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மஞ்சப்பொடி கண்டிப்பாக போடணும். சில பேர் வந்து நம்ம குழம்பு தூள்லலாம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம்ல, அதனால் வேண்டான்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு தூள் தான் இது. இது வேறு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபிஷ் கறி, அப்புறம் ஆச்சி, சக்தி இந்த மாதிரி பேக்கெட்டில் இருந்து வாங்கி போடவே வேண்டாம். வீட்டில் நல்லபடியாக சில பேர் அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பொடியவே போடலாம். நான் அதுதான் போடுவேன். அது போட்டு வச்சாலே இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் அந்த கடையில் வாங்குகிற பேக்கெட் ஐட்டம்லாம் இதில் நான் போட மாட்டேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வருது பார்த்திங்களா, அப்புறமா நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் தேவைப்படுதுங்கிறதுனால நான் புளியை கரைக்கிறதுக்குள்ளாடி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் இதில் போட்டு கலந்துக்கிறேன். ஸோ தண்ணியை போட்டு கலந்தோடனே இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த புளி கரைசலை வந்து நல்லா ஊற்றிக்கலாம். புளி ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. மாங்காய் போட்டுலாம் சில பேர் வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் போட்டு யூஸ் பண்ணி பழக்கமே கிடையாது. பட் நான் கண்டிப்பாக ஒரு நாள் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பார்க்கணுன்னு நினச்சிருக்கிறேன். இது ஆற்று மீனுன்றதுனால இதில் நான் ட்ரை பண்ணல. இந்த மீன் வந்து விலை ஜாஸ்திங்கிறதுனால இதில் ட்ரை பண்ணல. பட் வேறு மீன் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக மாங்காய் போட்டு ஒரு தடவை ஒரு வீடியோ போடுறேன். அப்படி போடும்போது புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். புளி கரைசலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் புளி கரைசல் அதிகமாக தான் போட்டிருக்கேன். நான் புளி போடலைன்னா மீன் குழம்பு நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
அது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் தேவைப்பட்டா தண்ணி ஊத்திக்கங்க. நான் வந்து எண்டுல வந்து தேங்காய் பால் ஆட் பண்றதுனால, நான் ரொம்ப தண்ணி போடல. கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு அத கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீன போட போறோம். இந்த ஐர மீன் வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்காது. நீங்க கிடைக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. நான் இன்னைக்கு தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போறேன். ஆனா, இன்னைக்கு எங்க வீட்ல ஐர மீன் தான். ஐர மீன் குழம்பு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அது கூட நான் ஒரு ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். அதில வந்து நான் தேங்காய் பால் சேர்க்கல, இன்னைக்கு செஞ்சதில. இன்னைக்கு செஞ்சதில வந்து நான் தேங்காய் அரைச்சு போட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இது கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மீன் கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீன வந்து போட்டுறணும். அத போட்டுட்டு நீங்க கிண்டி எதுவுமே பெருசா குடுக்க தேவையில்ல. போட்டுட்டு நீங்க மூடியும் வைக்கலாம். இல்லன்னா மூடாம நார்மலா சிம்ல வச்சாலும் போதும். ஒரு 5லருந்து ஒரு 6 நிமிஷத்துல மீன் வெந்துரும். ஏன்னா ரொம்ப சின்ன மீன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். அதில வந்து தேங்காய் பால வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். தேங்காய் பால் எடுக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். நல்லா கட்டி பாலா எடுத்திருந்தேன். ஒரு முறி தான். அந்த மிச்ச முறி வச்சுட்டேன். ரொம்பலாம் நான் எடுக்கல. ஒரு பாதிய எடுத்துட்டு, ஒரு பாதிய வச்சுட்டேன். நல்ல கெட்டி தேங்காய் பால் இது போட்டிங்கன்னா, அந்த குழம்போட டேஸ்ட்டே வேற லெவல்ல வரும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி நீங்க யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சில பேருக்கு தேங்காய் பிடிக்கலன்னா அப்படி போடலாம். நான் வந்து தேங்காய் பால் வந்து போட்டா தான் வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தேங்காய் பால் இதில ஆட் பண்ணா, கொஞ்சம் நமக்கு வந்து கிரேவியும் கொஞ்சம் நெறையா இருக்க மாரி இருக்கும். 1/4 கிலோன்றதுனால தாராளமா இது 5, 6 பேர் சாப்பிடலாம். நெறையா இருக்கும். 1/4 கிலோ மீன் எப்படி பத்தும்னு நெனைக்காதீங்க. பட் ஐர மீன் வந்து 1/4 கிலோவே 5, 6 பேர் சாப்பிடலாம். தேங்காய் பால் போட்டு கொதிக்க விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் கட்டி தேங்காய் பால் போட்ட உடனே நீங்க வந்து அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோதான் இது வந்து மதுரை ஸ்பெஷல் ஐர மீன் குழம்பு. நீங்களும் உங்க வீட்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதில நெறைய சத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த பாத்திரத்த பார்த்தீங்களா, எவ்வளோ கெட்டியா இருக்குன்னு அந்த தேங்காய் பால். இந்த மாரி தான் ஊத்தணும். தண்ணியா ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.